குழந்தைங்க வந்து கொரட்டா வர்றாங்க இல்லை வாய் வழியாக மூச்சு விடுறது அப்படிங்கிறது என்றைக்கோ ஒரு நாள் சளி பிடிக்கும் போது இருக்குங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ரெண்டுமே ரெகுலராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். இதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு மூக்குக்கு பின்னாடி அடினாய்டுங்கிற ஒரு லிம்பு திசு இருக்கும். இது வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவருக்கு தான் ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்ஃபெக்ஷனை எதிர்த்து நமக்கு இம்யூனிட்டி பவருக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். இதில் ஏதாவது ஒரு வைரஸோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு வீக்கம் கொடுக்கும். இந்த வீக்கம் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம மூச்சு உள்ளே போக முடியாமல் ஃபுல்லாகவே அடைச்சிடும். அந்த மாதிரி டயத்தில் அவங்க குழந்தைங்களுக்கு குரோனிக்காவே வந்து அதிகப்படியாக நிறைய நேரம் வந்து கொரட்டைங்கிறது இருக்கும். அதே மாதிரி தூக்கத்தில் சாஞ்சு பின்னாடி படுக்கும்போது அந்த கட்டியோட வீக்கம் வந்து கொஞ்சம் பெருசாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சடனாக மூச்சோட சிரமம் முடியாமல் சடனாக அப்படி எந்திரிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சிரமங்கள் இருக்கும். மூச்சு விட முடியாமல் வாயு வழியாக மூச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மூக்கிலே தண்ணி வடிக்கிறது, அதே மாதிரி மூக்கடைப்புங்கிறது இருக்கும். காதில் இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கும், இயர் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள் தான் அது வந்து குரோனிக் அடினைன் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படிங்கிறது. ப்ளஸ் டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே நமக்கு டான்சில் பார்த்துருப்போம். ரெண்டு சைடுமே இதே மாதிரி பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ரெண்டு சைடு ஒரு டான்சில் வீக்கம் கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துலையும் வந்து அவங்க வந்து சாப்பாடு முழுங்க முடியாமல் சிரமப்படுறது, ஃபீவர் இருக்குது, தலைவலி இருக்கிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷனும் நமக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவான விஷயங்கள் தான். ஆனால் இது ரெண்டுமே நமக்கு நோய் இம்யூனிட்டி பவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். ஹோமியோபதி மெடிசன்ஸும் இதில் நிறையாவே ஹெல்ப் பண்ணும். ஹோமியோபதி மெடிசன்ஸ் ரெண்டையோடைய வீக்கத்தையுமே நல்லாவே குறைக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு கொஞ்சமாக அந்த கொரட்டை வர சவுண்டும் மாறிடும். ப்ளஸ் அவங்களோட இம்யூனிட்டி பவரும் ரொம்பவே அதிகமாகும். ப்ளஸ் இந்த நிறைய வந்து என்னென்னா அந்த இன்னொரு அடினாய்டிஸ் பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூச்சோட சிரமங்கிறது மூச்சு ஆக்சிஜன் ஒழுங்காக போக முடியாமல் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடம்புல வந்து ஆக்சிஜன் சப்ளை கொஞ்சம் குறைய அவங்களோட இம்யூனிட்டி பவர்ங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு இந்த அடினாய்டு ஃபேஸ்னோட சொல்லுவாங்க. ஃபேஸ் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக, ரொம்ப வீக்காகவும் ரொம்ப இருப்பாங்க. தூக்கமும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அதனால் ரெண்டுமே ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இது ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.